கடவுளே, என் நகை மொத்தமும் போச்சே. யார் எடுத்துட்டு போனாவன்னு தெரியலையே. இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? இத்தனை வருஷமா பாடுபட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்சு எடுத்தேனே. அழாத லட்சுமி, கண்டிப்பா நகை கிடைச்சிரும். ஒரு நல்லது பொழுது வாங்கி சாப்பிட்ருப்பேனா, ஒரு நல்ல துணி உடுத்திருப்பேனா. இந்த குடிகார மனுஷங்கிட்ட இருந்து இத்தனை நாளா அதை பாதுகாத்து என்ன பாடுபட்டு சேர்த்தேன். இப்ப அதை வாங்க முடியுமா? இப்போ ஒரு கிராமே என்ன விலை விக்கி? நகைக்கிட்ட போக முடியுமா கடவுளே? ஏக்கா, நம்ம கஷ்டப்பட்டது என்னைக்கு வீண் போவாது. கண்டிப்பா உங்க நகை கிடைக்கும்க்கா, நீங்க வருத்தப்படாதீங்க. அம்புச்சோ, இனி என் பிள்ளைய எப்படி காட்டி கொடுப்பேன்? நகை இல்லாம ஒண்ணு இல்லாம என் பிள்ளைய எப்படிமா கொடுப்பேன்? கல்யாணத்தை நிறுத்திடுவாவளோ? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது லட்சுமி. நீ ஏன் இப்படி தேவையில்லாம யோசிக்க? நகை கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல நீ நம்பிக்கையே இரு. ஏம்மா அழாதம்மா, நம்ம நகை நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எல்லாம் உங்களால வந்துச்சு. ஏன்டி வீட்டில் தானே இருக்க? எத்தனை நேரம் அந்த பீரோல் கதவை அடைச்சிட்டு பத்திரமா இருன்னு சொல்லியிருக்கேன். கவனமா இருந்த அந்த நகையை பார்த்துருந்தனா இன்னும் களவு இருக்க மாட்டி. தெரியாதுமா. எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன். இப்படி போச்சு. நகை காணாம போனதுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணும்? இங்க வா லட்சுமி. என்னை விடு அம்புச்சோம், விடு. இவ்வளவுல இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ஏம்மா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நான் பார்த்துட்டு தாமா இருந்தேன். ரெண்டு வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? ஏம்மா, தங்கச்சி அடிக்காதம்மா. நான் சரியா இல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும்? என் லட்சுமிக்கா, என்ன வேலை பாக்குறீங்க? விடுங்க. நகை திருட்டு போனதுக்கு இந்த பிள்ளைல என்ன பண்ணும்? ஐயா விடுகிடா, விடு. இன்னைக்கு இவ்வளவு கொண்டு போட்டுட்டு நானும் எந்த ஆளையும் போய் சேர்ந்துடுறேன். ஏன் லட்சு பாவம் சொன்ன கேளுங்க. ஏன் விடுங்கம்மா. நீங்க தூர போங்க மக்களே. விடுங்கட்டி, என்னைய விடுங்க. அந்த பிள்ளைல இப்ப எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? அதுவும் என்ன பண்ணுச்சு? கையை விட்டு சின்ன பொண்ணே. ஏன் லட்சு, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கையை விடு சின்ன பொண்ணே. எதுக்கு கையை விட்டு அந்த பிள்ளையில போட்டு அடிச்சு கொள்றதுக்கா? இன்னைக்கு கொல்லணும் தானே இருக்கேன். இவ்வளவுதான் எனக்கு பாதி கஷ்டமும். இன்னைக்கு நான் கொன்னு போட்டு போயிடுறேன். என்ன லட்சுமி பேசுற? பிள்ளைகளுக்காண்டி தானே இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருந்த. இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்க? போதும் அம்புஜம், போதும். இதோட போறோம். நான் வாழ்ந்த சீரெல்லாம் போறோம். இனி ஒரு நிமிஷம் என்னால உயிரோட இருக்க முடியாது. நீ அம்மா அப்படி சொல்லாதம்மா. என்ன லட்சுமி, நீயே கூறுகட்டத்தனமா பேசுற? இதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டியா? என்ன அம்புஜம் பண்ண? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிட்டேன். இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு கடனை வேற வாங்கி வச்சு, கடவுளே, அதை நினைச்சு வேற பயமா இருக்கு. நகையும் வேற தொலைஞ்சு போயிட்டேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? முதல்ல உட்காருங்க. பூமாரி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா மக்களே. கொஞ்சம் பொறுமையா இருங்க லட்சு. நிதானமா இருந்தாதான் அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்க முடியும். போறோம்மா, போறோம். நான் வாழ்ந்ததும் போறோம், அனுபவிச்சதும் போறோம். இதுக்கு மேல என்னாலலாம் இருக்க முடியாது. ஏன் லட்சுமிக்கா இப்படி பேசுறிய? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்க்கா, நகையை கண்டுபிடிச்சு தருவாவ. ஆமா லட்சு, எந்த திருட்டு பையன் திருடிட்டு போனான்னு தெரியல, விளங்காம போவேன். உங்க நகை கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்க வைப்போம். 2 நாளையில கல்யாணத்தை வச்சுட்டு எங்கோடிமா போய் தேட? என் பிள்ளை வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்க. ஏன் கேள்விக்குறியா நிக்க போகுது? நகை இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவாங்களோ? என்ன பேசுற சின்ன பொண்ணு நீ?
அவ்வளோ பெரிய வீட்டுக்கு என் பிள்ளைய ஒன்றும் இல்லாமையா அனுப்ப? அன்னைக்கே வடிவக்கா என்ன சொன்னாவ? நீ ஒரு நகையும் கொண்டு வர தேவையில்லை, சும்மா வந்தாலே போதும் தானே சொன்னாவ. இப்ப நகை இல்லைன்னா கல்யாணத்துக்கு நிறுத்திடுவாங்களா? 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கு எது எது தேவையில்லையோ அது எல்லாம் தான் இங்கே கல்யாணத்தையே தீர்மானிக்குது. அதானே, பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து வாழ்றதுக்கு மனசுதான் முக்கியம், நகையா முக்கியம்? நீங்களும் சொல்றது வாஸ்தவம் தாண்டி. அவ என்ன பாடுபட்டு அதை சேர்த்தா தெரியுமா? அதுக்கு அவ எவ்வளவு உழைப்ப போட்டிருக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. மனசை தளர விடாதீங்க லட்சு. நம்ம கஷ்டப்பட்ட பொருள் என்னைக்கு வீணா போவாது. எப்படி நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். ஏம்மா தண்ணி இந்தாமா. எனக்கு ஒன்றும் வேண்டாட்டி, தூரப்போ. தண்ணியை வாங்கி குடிங்க லட்சு. இந்த பிள்ளையில போட்டு அண்ணா அடி அடிச்சியே, இந்த பிள்ளையில என்ன பண்ணுச்சு பாரு. உனக்கு தண்ணி கட்டது பாம்போல கொண்டு வந்து தருது. 2ஐயும் போட்டு என்ன அடி அடிக்கிறீங்க? அடிச்சாலும் கொன்னாலும் உங்ககிட்ட தானே வந்து நிக்குது. அதானே, அது எங்க போகும்? மாடு அடிக்கிற மாதிரிலாம் போட்டு அடிச்சியே. பித்து பிடிச்சி போய் இருக்கோம் டி. எனக்கு ஒன்றுமே விளங்கல. என் பிள்ளை கல்யாணம் மட்டும் நின்றுருச்சு, என் மூச்சும் சேர்ந்து நின்றும். ஏம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, உனைய விட்டா எங்களுக்கு யாருமா இருக்கா? எதுக்கு லட்சுமி இந்த பிள்ளைகள் முன்னாடி இப்படிலாம் பேசுற? யாருக்காவது நீ கெடுதல் நினைச்சிருப்பியா? கடவுள் உன்னை எதுக்கு சோதிக்க போறாரு? யார நம்புறியோ இல்லையோ அந்த ஆண்டவனை நம்பு. லட்சுமி, என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஐயோ, அந்த அண்ணன் வேற வந்துட்டாவளே, பாவம். நகை தொலைஞ்சிட்டுன்னு சொன்ன தாங்க மாட்டாவளே. என்ன ஆயிட்டு லட்சுமி? ஒரே சத்தமா கேட்ட மாதிரி இருந்துச்சு. நகை எங்க எடுத்துட்டு போனேரு? என்ன லட்சுமி, என்ன நகை? நடிக்காதீரு. ஏ லட்சுமிக்கா, நீங்க சும்மா இருங்க. என் பிள்ளைக்கு வச்சிருந்த 35 பவுன் நகையும் காணோம். எங்க எடுத்துட்டு போய் கொடுத்தீரு? என்ன லட்சுமி சொல்ற? நகையை காணுமா? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நகை என்ன பண்ணீரு? நகை என்ன பண்ணீரு? யார்கிட்ட கொண்டு கொடுத்தீரு? அப்ப நகை காணாம போயிட்டா? இங்க பாருமியா மனுஷா, உமர கையெடுத்து கும்பிடுறேன். என் புள்ள வாழ்க்கையே போகுது. நகையை எப்படி எடுத்துட்டு போனேரோ அப்படியே கொண்டு வந்து வச்சிருங்க. என்ன லட்சுமி, என்னையே போய் சந்தேகப்படுற? எனக்கு தெரியாது. நகை மட்டும் கிடைக்கல, நான் செத்தே போயிருவேன். நான் எடுக்கல லட்சுமி, நான் எடுக்கல. அவ்வளோ தூரம் பண்ற அளவுக்கு நான் நான் போக மாட்டேன் லட்சுமி. நான் எடுக்கலமா, சத்தியமா. ஏ லட்சுமி, உனக்கு மண்டைக்கு தெரியலையா? என்னால முடியலையம்மா. நான் என்னம்மா பாவம் பண்ணேன்? கண்டபடியே போய் சந்தேகப்படுற? இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? என் தாய் மேல சத்தியமா நான் எடுக்கல லட்சுமி. எனக்கு ஒண்ணும் தெரியாது. சும்மா இருங்க தண்டபடி. என்ன இவதான் அறிவு கட்டத்தனமா பேசுறேன்னா நீங்க வேற சத்தியம் பண்ணிக்கிட்டு. என் பிள்ளை வாழ்க்கையே போயிட்டு நகையை யார்கிட்ட மனுஷா கொடுத்தீரு? உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். எடுத்த மாதிரி கொண்டு வந்து வச்சிருமியா? எம்மா போது நிறுத்து. இதுக்கு மேல அப்பாவை ஒரு வார்த்தை பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன். எம்மாடி, இனி பெத்தவளே, சத்தியமா நான் எடுக்கலமா. ஏன்பா நீ ஃபீல் பண்ற? இந்த விஷயத்துல கூட நான் உன்னை நம்ப மாட்டேனப்பா. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்ணேலே. நான் சக்தியை விரும்பினேன்னு தெரிஞ்சதும் நீ தானப்பா முதல்ல சந்தோஷப்பட்ட. எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு அவங்க வீட்டுக்கு போய் சம்மதம் பேச போய் அசிங்கப்பட்டு வந்தியப்பா எனக்காண்டி. அவங்க ஒத்துக்கலன்னு காலில் விழாத குறையா போய் கேட்டு வந்தியப்பா. என் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்காண்டி யார் யார்கிட்டயோ போய் கடன் வாங்கிட்டு வந்தியப்பா. யார் யார்கிட்ட எல்லாமோ போய் அவமானப்பட்டியப்பா.
இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? மக்களே, என்னதான் முன்னாடிலாம் குடிச்சிட்டு இருந்தாலும் எனக்காக, என் கல்யாணத்துக்காக, என் வாழ்க்கைக்காக குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்ப நல்ல மனுஷனா இருக்கியேப்பா, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இவ்வளவு பண்ணிட்டு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லி காட்டலையேப்பா. உன்னை போய் நான் எப்படி சந்தேகப்படுவேன்? அப்பா நகையை எடுக்கலாமா? நம்பு. மன்னிச்சிருங்க மனுஷா, நானே பித்து பிடிச்சி போயிருக்கேன், அறிவில்லாம பேசிவிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேம்மா. என்ன லட்சுமி, அந்த மனுஷனை போய் இப்படி பேசிட்ட? என்ன பண்றதுனே தெரியலையே அம்புஜம். அந்த ஆளை போய் நீயே புரிஞ்சுக்காம போயிட்டியே. நகையை இந்த இடத்துல புதைச்சி வை. யாரு கைக்கும் கிடைக்க கூடாது, யாருக்கும் நம்ம மேல டவுட்டும் வரக்கூடாது. அப்படியே பண்ணிடுவோம் சார். இந்த நகை என் கார்ல இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். முக்கியமா எங்க அக்காவுக்கு என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. சீக்கிரம் ஆகட்டும், குழிய தோண்டு. சார், இந்த நகையெல்லாம் ஃபேக்கு, கவரிங்கு. கவரிங் நகையா? என்ன சொல்ற? எப்படி இது நடந்திருக்கும்? எங்க இருந்து இதை எடுத்துட்டு வந்த? உண்மையை சொல்லு. சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டுல போய் பீரோல் சாவியை எடுத்து பீரோல திறந்து அது உள்ள இருந்து தான் சார் எடுத்துட்டு வந்தேன். இந்த நகைப்பெட்டியை அவங்க வீட்டுல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். அப்ப எப்படி மொத்த நகையும் கவரிங்கா இருக்கு? அதான் சார் எனக்கும் ஒண்ணு புரியல. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக, மாசத்துல 3 நாள் பொறுக்கணும் பொதுவாக. இந்த கிட்ட மொச்சக்கொட்டை போட்டு குழம்பு வைக்காதன்னு சொன்ன கேக்காளா? வவுத்த வேற அடிக்கடி கலக்கு. யாருங்க ஊருக்குள்ள புதுசா இருக்கு? லே, யார் அது? கண்ணு வேற சரியா தெரியலையே, கிட்டக்க போய் பாப்போம். யார் அது? நான் ஒதுங்குற இடத்துல நீங்க இடம் முடிச்சு வச்சிருக்கீரு. சார், யாரோ வர்ற மாதிரி தெரியுது. இப்ப என்ன செய்ய? ஐயோ, இவரா? இவர் எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? சரி சரி, கவரிங் நகை தானே, போய் தொலைது, இங்கேயே போட்டு போவோம் வா. எனக்கு தெரிஞ்ச ஆளுதான், பார்த்தோம்னா கண்டிப்பா நான் மாட்டிக்குவேன். ஐயோ, இப்ப என்ன சார் பண்றது? என்ன பண்றதுன்னா கேட்க, போய் டக்குனு கார் ஸ்டார்ட் பண்ணு. இந்த நகை கவரிங் நகையை எடுத்துட்டு வந்து பேசுறியா? உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன், முதல்ல கார் எடு. யாருன்னு தெரியலையே, நம்மள கண்டதும் ஓடிட்டேனுவோம். கணேசனா கொக்கா? இது ஏன் கோட்டை, இங்க யாரு என்ன தாண்டி வாழாட்ட முடியாது. இது என்ன கால்ல தட்டுப்படுது? ஆ ஆ, நகை நகை, இவ்வளவு நகைய போட்டு போயிட்டானுவோ. முதல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா இந்த ஊருக்கு ராஜா, வாங்குங்கடா தங்கத்தில் கூஜா. நான் கேட்டா கேட்கத கொடுக்கும், கேட்டுற வரங்கள்ல கேட்டுக்கடா. லட்சுமி, வாங்க மைனி. என்ன லட்சுமி அழுதுட்டு இருக்க? என்னைய மன்னிச்சிருங்க மைனி, என்னால் பேசின நகையை கொடுக்க முடியல. நகை காணாம போயிட்டு, நகை தொலைஞ்சு போன விஷயத்தை கேள்விப்பட்டேன். நீ எவ்வளோ பாடுபட்டு சேர்த்தன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக கிடைக்கும் லட்சுமி, அழாத. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். மைனி, என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நிறுத்திட மாட்டேல. என்ன லட்சுமி பேசுகிற? 2 நாளையில கல்யாணத்தை வச்சுட்டு இப்படிலாம் உன் வாயிலிருந்து வரலாமா? நான் எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த போகிறேன்? இல்லை மைனி, நகை வேற களவு போயிட்டு
நான் என்ன செய்யனே தெரியலையே மைனி. உன் பிள்ளை கல்யாணத்தை நிறுத்தினா என் பிள்ளை கல்யாணமும் சேர்ந்து தானே நிற்கும். இப்படி பேசாத. நகையை எவன் கலாண்டு போனானோ அவன் கை விளங்காம போவ, அவன் நாசமுத்து போவ. என்ன திருக்காணி இவ நகையே காணோம்னு கல்யாணத்தை நிறுத்துவான்னு பார்த்தா சமாதானம் பேசிக்கிட்டு கிடக்கா. இப்படி அடுத்தவங்க வவுத்துல அடிக்கிறானே அவன் நல்லா இருப்பானா? அவன் குடி முழுவி போவ, அவன் கை கால் விளங்காம போவ. அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் லட்சுமி. நீ வருத்தப்படாத, உன் நகை கண்டிப்பா கிடைக்கும். தான் சொந்த தம்பியவே இப்படி சாபம் விடுறாளே, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? நீ வருத்தப்படாத லட்சுமி. நம்ம காசு, நம்ம சம்பாதிச்சு உழைச்சி வாங்கின பொருள், அது என்னைக்கு நம்ம கையை விட்டு போவாது. போயிட்டே மைனி, நான் என்ன செய்ய? அத்தை வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா கிடைக்கும். காருக்கு தேவையான நகையெல்லாம் நான் பண்ணி போடுறேன். இந்த கல்யாணமும் கண்டிப்பா நடக்கும். என்கிட்ட இல்லாத நகையா லட்சுமி? என் மருமவளுக்கு நகை பண்ணி போடுறது என் பொறுப்பு. அதை பத்தி எந்த கவலையும் படாத. ஆனா நீ இவ்வளோ நாளா வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிச்ச பணம், சம்பாதிச்ச நகை எங்கேயும் போகக்கூடாது. அதை திருட்டு போனது என்னால் தாங்கிக்க முடியல. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலையே படாத லட்சுமி. ச்சே, வடிவு பட்டிய நானும் என்னமோ நினைச்சேன். ஆமா சின்ன பொண்ணு, எவ்வளவு பெருமிதமா இருக்காவ பாத்தியா? இருந்தாலும் நகையை திருந்தவன சும்மா விடக்கூடாது. ஏ கீதா, எனக்கு என்னமோ அது தம்பி மேலதான் சந்தேகமா இருக்கு. சொன்னா கோவப்படுவாவ. என்ன கீதா செய்ய? அதுக்கும் வழி இருக்குக்கா, அதை நம்ம பார்த்துக்குவோம். நகையை கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை. மைனி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதையே. நாங்கள் காலத்துக்கு உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்கள் என் பிள்ளைக்கு நகை கூட போட வேண்டாம், என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போகிறோம். மருமவனே, உங்களுக்கெல்லாம் பெரிய மனசு. உங்கள் மனசு யாருக்கும் வராது. நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். என்னத்த பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? மாமா வெளில தான் நிற்காவ. நான் மாமாவை கூப்பிட்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வரணுமா மருமவனே? வேண்டாம், வீட்டில் விசேஷத்தை வச்சுட்டு லேடிஸ்லாம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருந்தா நல்லா இருக்காது. எதா இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் முதல்ல அழாமல் நிம்மதியாக இருங்க. நகை கண்டிப்பாக கிடைக்கும். ஏம்மா, நீ இருந்து பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. காலையிலேயே புறவாச கதவு திறந்து கிடந்துச்சுன்னு இந்த கீதாவும் சின்ன பொண்ணுன்னு தான் அடைச்சிட்டு வந்தாவ. நீ யாவ இருக்கா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, நான் கூட உங்களை சத்தம் போட்டுட்டு போய் அடைச்சிட்டு வந்தனே. ஆச்சிதாம்மா கதவு திறந்து போட்டிருந்துச்சு, நான் பார்க்கலம்மா. எங்க அம்மாவை சொல்லணும். எங்க அம்மையை எங்க இன்னும் காணோம். ஏம்மா, அது வயசாளி, பாவம், மறந்து போய் திறந்து போட்டிருக்கோம். எங்க வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காவ. நகை காணாம போனது தெரிஞ்ச பாவம், அதெல்லாம் மனசை விட்டுரும். வேண்டாமா, வயசான ஆள்கிட்ட போய் அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? பாவம், அவி என்ன செய்வாவ? அதான் நான் சத்தம் கட்டாம வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க பொண்ணான கைகளால அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு பெரிய பலமே. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நாளை சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.